அடுத்ததாக கெத்து, மகான் கணக்கு, தொட்ரா போன்ற பல திரைப்படங்களின் பாடலாசிரியரும் எண்ணற்ற பக்தி பாடல்களை எழுதியவருமான பாடலாசிரியர் சீர்காழி சிற்பி ஐயா அவர்களை உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கங்கள். நான் ஒரு 45 பாடங்களுக்கு பாடல் எழுதியிருக்கேன். எனக்கு மிக பிடித்த கவிஞர்கள் ஒருவர் பிரியன் சார் அவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மருதகாசி ஐயாவும் வாலி ஐயாவும் நம்ம பாடலாசிரியர்களுக்காக ஒரு சங்கம் அமைத்து அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆரம்பிச்சிருக்காங்க. காலையில் டீ சாப்பிடும் போது பேசிட்டு இருந்திருக்காங்க. ஈவினிங் பார்த்தா அதில் யார் யார் தலைவராக இருக்கலாம், நான் தலைவராக இருக்கிறான்னு அவருக்கு இருக்காரு. மருதகாசி ஐயா இல்லை நான் தான் தலைவராக இருப்பேன் இருக்காரு. 2 பேருக்குள்ள வந்து சாயந்தரமே பிரிஞ்சுட்டாங்களாம். இது ஏன் சொல்றேன்னா, இப்படி ஒரு அமைப்பை வந்து பிரியன் ஐயா ஆரம்பிச்சு இத்தனை பேர்களுக்கு வாழ்க்கையில விளக்கேற்றிருக்காருங்க போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கவிதைக்கு நான் கவிதை திரைப்பாக்கூடத்திற்கு நான் 3வது முறையாக வருகிறேன். ஒரு கவிஞரை நான் அட்வைஸ் பண்ணுறதுக்காக வந்தேன், இவர்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்காக வந்தேன். 2வது அண்ணாமலை அவர்கள் இறந்ததுக்கு நினைவு அஞ்சலி இங்கே செலுத்தினாங்க, அதுக்கு வந்தேன். இது 3வது முறையாக இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ இளங்கவிஞர் உங்களுக்குலாம் நான் சின்னதாக சொல்கிறது என்னென்னா, நிறையா பேர் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ஒரு தட்டகரை எழுதியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் எழுதி எந்த பலனும் எதிர்பார்க்காம, வருவாய் எதிர்பார்க்காம அவங்களுக்கு நீங்கள் எழுதி பழகினீங்கன்னா அவங்க அங்கே போய் சேர்ற இடத்துல இது யார் யார் எழுதுறது அவங்க கூப்பிடுங்க கவிஞரை இருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா எனக்குலாம் வந்து அதேமாதிரி வாய்ப்பு நான் ஒரு 30-40 இசையமைப்பாளர்கள் காசே வாங்காமல் எழுதி கொடுத்துருக்கேன். அவங்க பயனடைஞ்சு இந்த பாட்டு நல்லா இருக்குங்க, யாருங்க கவிஞர்களை கூப்பிடுங்க அங்கும்போது இவர் எழுதினாருங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. இப்படி தான் வந்து விஜய் சேதுபதி ஐயா கூட என்னன்னா நிறைய குறும்படங்களுக்கு அவர் எழுதி நடிச்சு கொடுத்துருப்பாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்புகள் நிறையா வந்தது. அதேமாதிரி நீங்கள் வந்து இளம் இசையமைப்பாளர்களுக்கு எந்த பலனும் எதிர்பார்க்காம எழுதி கொடுங்க, அது உங்களுக்கு பின்னாடி யூஸாக இருக்கும். இப்போ வந்து நான் எழுதின படங்கள் இந்த மாதத்துலேயே ஒரு 7 படம் ரிலீஸ் ஆக வேண்டியிருக்குது. செவலக்காலன்னு ஒரு படம், காதல் நூலகம்னு ஒரு படம், இப்போ கிட்டி ஒரு படம், இப்போ சமீபத்தில் 10 நாள் ராஜா காமெடி ஆக்டர் சதீஷ் சார் ஹீரோ நடிச்சிருக்காரு. ஜிப்ரான் சார் இசையில் 10 கோடி ரூபா ப்ராஜெக்ட் அது. அதில் ஒரு 2 பாட்டு எழுதியிருக்கேன். அது இப்போ ரிலீஸ் ஆக போகுது. நம்ம அவங்கவுங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கடைசியில் இருக்கும். இந்த படத்தில் வந்து எனக்கு நெடுமாறன் ஐயாவை அறிமுகப்படுத்தினது வந்து சுந்தர் சார் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. இந்த படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் மூலயமா வந்தோடனே எனக்கு ஒரு மெட்டு கொடுத்தாங்க, நாளைக்கே ஷூட்டிங் போகிறோம் எழுதி கொடுங்கன்னாங்க. மாறா 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 மாயம் செய்யும் வீரா, டோரா 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 நீ தான் தங்க தேரா, இதுதான் நான் எழுதின பல்லவி. இந்த பாடல் சிறப்பாக வந்திருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த திரைப்பட குழுவுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் மீண்டும் பிரியன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். டீசர் வெளியீட்டு விழாவினை காணக்கூடிய இத்திரைப்படம் மக்களின் பெரும் வரவேற்பை பெற்று மக்களினுடைய மனதில் ஒரு நீங்கா இடம் பிடிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக உருப்பெறுவதற்கு தமிழ் திரைப்பாக்கூடமும் தமிழ் திரைப்பாக்கூடத்தை சார்ந்த மாணவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது.